Types of people during parents-teachers meeting, type 1. Excuse me, ma'am, I get in? Yeah. Okay. சொல்லுங்க, யார் பேரண்ட் நீங்க? மேம், ஸ்வேதாவோட பேரண்ட் மேம். ஸ்வேதாவா? ரோல் நம்பர்? மேம், ரோல் நம்பர் 23 மேம். 23. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேம். ஓகே மேம். வாங்க. மார்க்ஸ்லாம் பார்த்தீங்களா மேம்? இல்லை மேம், நீங்கள் பேப்பர் கொடுக்கலன்னு தான் அவன் சொன்னான். வாட்? பேப்பர் கொடுக்கலையா? 1 minute வெயிட் பண்ணுங்க. த்ரிஷா, இது வாங்க. எஸ் மேம். பேப்பர்ஸ்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டியாமா? எல்லா பேப்பர்ஸுமே நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் மேம். அன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டியா? ஸ்வேதாவோட பேப்பர் வரலன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் மேம்? நான் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 1 week ஆச்சு மேம். அவளோட பேப்பரையும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் மேம். ஓகேம்மா, தேங்க்யூ. இதுவாக லெட்டர் முடியும். தேங்க்யூ. பார்த்தீங்களா மேம், பேப்பர் கொடுத்து 1 week ஆச்சு. நான் அவளே சொல்லிட்டேன். அவங்ககிட்ட பேப்பர் காட்டல மேம். ஐயோ மேம், அவள் சொல்லவே இல்லை மேம் பேப்பர் கொடுத்துட்டீங்கன்ட்டு. அவளை திரும்ப மேம், அவளுக்கு நான் பேப்பர் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். தாங்க மேம். ஐயோ, என்ன மேம் எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆயிருக்கா? பார்த்தீங்களா மேம், எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆயிருக்கா. 150 எடுத்தால் தான் மேம் பாஸே. அவள் 40 அந்த மாதிரி ரேஞ்ச் எடுத்தவங்க நான் பரவாயில்ல சொல்லுவேன். 35 ரேஞ்சுக்குள்ளே அவள் வந்திருக்காள். 31, 32 எல்லாத்துலேயுமே ஃபெயில் மேம். வீட்டில் நல்லா பண்ணுறாங்க மேம். எனக்கே தெரியல மேம், அவள் வீட்டில் படிக்கிறது தான் சொன்னான். நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன் மேம். சரி, இந்தாங்க கீழே பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் இருக்குல்ல மேம், அவங்க உங்கள் சைன் மட்டும் போட்டுக்கோங்க. கொடுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் மேம் கொஞ்சம். தேங்க்யூ மேம். டைப் 2. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஐ கெட் இன்? கெட் இன் மேம். நீங்கள் டாப்பர் ட்ரிஷாவோட பேரண்ட் தானே நீங்கள்? எஸ் மேம், யூ ஆர் கரெக்ட் மேம். உங்களுக்கு மேம் தெரியாமல் இருக்கும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அவள். இந்த வாட்டி மட்டும் ரோல் நம்பர் என்ன சொன்னீங்க மேம்? மேம், ரோல் நம்பர் 15. 15ஆ? கரெக்டாக அவளுக்கு தான் மேம் கையில் இருக்குது. மேக்ஸில் மட்டும் 95 தான் மேம் எடுத்துருக்கா. மற்ற எல்லாத்தையும் சென்டம் எடுத்துருக்கா மேம். மேக்ஸ் என் சப்ஜெக்ட் மட்டும் உனக்கு என்ன அப்படி? இந்தாங்க மேம், நீங்களே பாருங்க. மேக்ஸில் மட்டும் 95 வாங்கியிருக்காங்க. இது எதுவும் சென்டம் வாங்கியிருக்காங்க. சரிங்க மேம், இந்தாங்க பென்னு சைன் போட்டு போங்க. போட்டிங்களா மேம்? மேம், நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சப்ஜெக்டில் மார்க் கொஞ்சம் கரெக்டாக எடுக்க சொல்லுங்கள் மேம். அவளை. தேங்க்யூ மேம். ஹாவ் அ கிரேட் டே மேம். தேங்க்யூ. டைப் 3. மேம், உள்ளே வரலாமா மேம்? உள்ளே வாங்க மேம். மேம், நான் வந்து தெரியும் மேம், நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. படிக்காது பிரியாவோட அம்மா தானே நீங்கள். சாரி மேம், எனக்கு லைட்டாக காஃப், தப்பாக எடுத்துக்காதீங்க மேம். பிரியாவோட மார்க் ஷீட்ஸ்லாம் பார்த்தீங்களா மேம்? எஸ் மேம், எல்லாத்துலேயும் ஃபெயில் மேம். எதுவும் அப்படி சொல்கிறீங்க? நானும் ஒரு வாட்டியாச்சும் அவள் இம்ப்ரூவ் ஆவான்னு பார்க்குறேன். ஒரு வாட்டி கூட அவள் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியே தெரியல. 10 100க்கு பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி வந்து த்ரிஷான்னு ஒருத்தி வந்தா. அவள் வந்து எவ்வளோ தெரியுமா? 95 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லேயும் அவங்க அம்மா வந்து திட்டாங்க. அது கூட ஸ்வேதா வந்தால் 35 ரேஞ்சில் இருந்தான். உங்கள் பொண்ணு 10 இன்னும் தாண்டல மேம் 100க்கு. இது எப்படி மேம் 10th பாஸ் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தாங்க மேம், நீங்களே பாருங்க உங்கள் பொண்ணோட மார்க் ஷீட்டை, என்ன அழகாக மார்க் எடுத்திருக்கான்ட்டு. அதான் நானும் சொன்னேன் மேம். மேம் 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 அடிக்காதீங்க மேம். மேம் மேம் வந்துருக்கடி ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற? மிஸ் என்ன அப்படி கேட்குறாங்க. உன்னால தாண்டி ஏன்டி இப்படி இருக்க நீ? உன்னை எத்தனை நாள் சொல்கிறது? சொல்கிறது இல்லை. 10th பாஸ் ஆகியா? மேம் 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 அடிக்காதீங்க மேம். இது ஸ்கூல் மேம், அடிக்காதீங்க மேம். மேம் அடிக்காதீங்க மேம். ஸ்கூல் மேம், இது பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. பிரின்ஸிபல் அப்புறம் எங்களை தான் மேம் கேட்பாரு. சைன் போட்டு போங்க மேம். இந்தாங்க மேம் பெண்ணு. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பாருங்கள் மேம்.
நான் ஏன் நல்லதுக்காக அவன் நல்லதுக்காக தான் மேம் நான் சொல்கிறேன். 10th பாஸ் ஆகணும் மேம். உங்கள் கஷ்டத்துக்காகவாச்சும் கொஞ்சம் உங்கள் குடும்பத்தை அவள் தான் மேம் நிறுத்தி வைக்கணும். நீங்கள் படுற கஷ்டத்துக்கு படிக்க வைங்க மேம், கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். டைப் 4 ஸ்டார்ட். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க மேம். யாரோட பேரண்ட் நீங்கள்? மேம் பாண்டி அம்மாவோட பேரண்ட் மேம். அவள் பேர் பண்ண நினச்சாலே எனக்கு சிரிப்பு தான் மேம் வருது. இங்கே அவங்களுக்கு கொஷின்ஸ் ரீட் பண்ணி காட்டுறீங்களே பாருங்க. சரிங்க மேம். பண்ணியாக எழுதி வச்சிருக்கேன் மேம் எல்லாத்தையும். வாட் இஸ் காமன் சால்ட்? இந்த சயின்ஸில் கொஷின் பேப்பர் நான் கேட்குறேன். காமன் சால்ட் இஸ் யூஸ் இன் பிரியாணி, சாம்பார், சிக்கன் ஃப்ரை. எனக்கு இந்த ஆன்சர் ஷீட்டை பார்க்கும்போது எனக்கு மெனு கார்டை பார்க்குற மாதிரி இருக்குது மேம். பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு? இது கேட்டிருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் யூஸ்டு டு டேஸ்ட் இன் பிரியாணி. எங்க இங்கே சிம்பிள் கொஷின்ங்க 3rd படிக்கிற பொண்ணை கேட்டால் கூட சொல்லுவாங்க. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் H2O? என்னது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹைட்ரஜன் ஆக்சைடு. என்ன இதுக்கான H2Oனா ஹைட்ராபேட், செகண்டு இது ஓசோன். என்ன மேம் இது? நீங்களே பாருங்களா அவங்க பேப்பர்ஸ் எல்லாம். எஸ் மேம். மேம் கண்டசக்திக்கு அவசரம் எழுதுற மாதிரி 108 தடவை அங்கே பின்னாடி சோறுன்னு எழுதி வச்சுருக்காங்க மேம் உங்கள் பொண்ணு. கிளாஸில் கூட மேம் இது ஃப்ரீ பீரியட் அப்போது எல்லோரும் படிப்பாங்க எல்லாம் பேர். ஃப்ரீ பீரியட் அப்பவும் தின்றா. நான் கிளாஸில் இருக்க எழுதி போடும்போது திரும்புவேன், ஒரு மாதிரி சமோசா ஸ்மெல் அடிச்சுமா. திரும்பி பார்த்தா சமோசானால 4 சமோசா சாப்பிட்டுட்டு இருக்கா மேம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவர்கிட்டையும் வந்து பெர் பர்சன் வந்து 20 rupees வாங்குறா மேம். வெறும் ஸ்நாக்ஸுக்கே 240 rupees செலவு பண்ணுறேன் மேம் பெர் டேக்கு. சிப்ஸு கேன்டீனில் போய் வாங்குறேன் மேம். நான் நிறைய வாட்டி நான் கேட்டேன் உங்கள் அம்மா ஏன் காசு தராங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா தரல, நீங்கள் தான் தந்தீங்கன்னு சொன்னான். நான் கொடுக்கவே இல்லையே மேம். நீங்கள் தந்தீங்கன்னு சொன்னா. அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸாக ஒரு பேரண்ட்ஸாக சொல்கிறாங்க என் பொண்ணுக்கிட்ட இருந்து இந்த மாதிரி பாண்டியம்மா வந்து காசு வாங்குறாலாம். பேரண்ட்ஸ் வந்து எல்லோரும் இன்றைக்கி மீட்டிங் அப்போது நான் அடுத்த வாட்டி பிரின்ஸிபால்கிட்ட கண்டிப்பாக போய்ட்டு வேண்டாம், கொஞ்சம் வார்ன் பண்ணி வைங்க மேம். இருங்க சைன் போட்டுட்டு கிளம்புங்க மேம். ஹெச்ஓடிக்கு பர்த்டேவா? சொல்லுங்கக்கா. சாந்தி அக்கா சொல்லுங்கள். உள்ளே வாங்கக்கா. பரவாயில்ல, மீட்டிங் தான் போயிட்டுருக்கு, வாங்க. ஸ்வீட் கொடுக்க சொன்னாங்க மேம். கொடுங்கம்மா. மேம்க்கு நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிவிடுங்க. சரி மேம். ஜோங்கரி உள்ளோட. ஐயோ மேம் வேறு சாப்பிட்றாங்களே, எனக்கு சாப்பிட கூட இருக்கு. எச்ச உருடி நல்லா இருக்குப்பா, அவங்க கூட சாப்பிட்லாம். வாட் வெக்கமா இல்லை? இப்போதான் உன்னை அப்படி திட்டுற மாண்டியம்மா. இல்லை பாண்டியம்மா, என்ன பாண்டியம்மா பண்ணுற? என்ன பாண்டியம்மா உன்னை தானே பாண்டியம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன சாப்பிட்றது? மீட்டிங்கில் திறந்தது 3 நேரம் திறந்தது என்னோட பிரச்சனை தான், ஓகேவா மேம்? நீங்களே பாருங்க மேம் எப்படி பண்ணுறது. மேம் என்ன மேம் சொன்னீங்க? ப்ரோக்ரஸில் சைன் பண்ணிட்டீங்களா மேம்? இந்த ப்ரோக்ரஸில் மேம். சைன் பண்ணிட்டேன் மேம். தேங்க்யூ மேம்.